ஒரு பெரிய காட்டில் ஒரு ஆந்தை உயர்ந்த மரத்தின் கிளையில் வாழ்ந்து வந்தது. காட்டுக்காக்களில் அமைதியாக உறங்கும், இரவில் மட்டும் விழித்திருந்து சுற்றுப்புறத்தை கவனிக்கும் மற்ற பறவைகள் எல்லாம் பகலில் சுறுசுறுப்பாக இருந்தால் ஆந்தையை பார்த்து சிரித்து, இது எப்போதும் தூங்கும் சோம்பேறி பறவை என்று கேலி செய்தன. ஒரு நாள் இரவில் காட்டுக்குள் வேட்டைக்காரன் வந்தான். அவர்கள் வலைகளை விரித்து பறவைகளை பிடிக்க திட்டமிட்டனர். எல்லா பறவைகளும் தூங்கிக் கொண்டிருந்ததால் ஆபத்தை உணரவில்லை. அப்போது விழித்திருந்த ஆந்தை வலைகளை கவனித்து உடனே கூச்சலிட்டு மற்ற பறவைகளுக்கு எச்சரிக்கை செய்தது. எழுந்திருங்கள், ஆபத்து வருகிறது என்று சத்தமிட்டது. ஆந்தையின் எச்சரிக்கையால் பறவைகள் எல்லாம் தப்பித்து பறந்தன. வேட்டைக்காரர்கள் வெறுமனவே திரும்பினர். அடுத்த நாள் காலையில் எல்லா பறவைகளும் ஆந்தையிடம் வந்து, நாங்கள் உன்னை தவறாக நினைத்தோம், நீ உண்மையில் மிக புத்திசாலி என்று மன்னிப்பு கேட்டன. அதன் பிறகு ஆந்தையை யாரும் கேலி செய்யவில்லை. அது ஞானத்தின் சின்னமாக மதிக்கப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு. தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிடக் கூடாது.